பிரசங்கி வந்து ரொம்ப காலமா நான் தியானம் பண்ணது. இத பேசணும். யோகு புஸ்தகமும் இந்த பிரசங்கி புஸ்தகமும் பைபிள்ல உள்ள பொக்கிஷம். எவ்வளோ காரியங்கள் பைபிள்ல இருந்தாலும் வாழ்க்கையை குறித்த சரியான வெளிச்சம் உள்ளது யோகு புஸ்தகம், பிரசங்கி புஸ்தகம். ரெண்டுமே பாசிட்டிவான புஸ்தகம். அது நெகட்டிவாவே எல்லாரும் பாக்குறாங்க. நெகட்டிவான இது கிடையாது. வாழ்க்கையில எப்படிலாம் இருக்குன்னு சொல்றாரு ஆண்டவர். பிரசங்கி அப்படின்னாலே என்ன தெரியல, பிரீச்சர் நினைக்கிறான். அது ஹீப்ரூல வந்து கோஹெலத் இருக்கு. QOHELETH கோஹெலத் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா பிரீச்சர். கிரீக்ல எப்படி இருக்குன்னா எக்லிஷியான்றது கிரீக் வேர்டு. அதுல இருந்து எக்லிசியாஸ்டஸ் எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா சர்ச், சபைன்னு அர்த்தம். இது வந்து ஹீப்ரூஸ்ல வந்து பிரீச்சர் இருக்குது, கிரீக்ல சர்ச்ன்னு இருக்குது. இப்ப அந்த பிரீச்சர் அப்படின்னா என்னன்னு போட்டிருக்குன்னா, ஒன் ஹூ கேதர்ட் விஸ்டம், ஒன் ஹூ ஸ்போக் டு பீப்புள் அபவுட் விஸ்டம். ஞானத்தை சம்பாதிக்கிறவனும் ஞானத்தை குறித்து பேசுகிறவனும் இருக்குது. அதை ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்த பிரீச்சரை வந்து அது விஸ்டத்தை என்ன மாதிரி விஸ்டம்னா, ஒன்னு பிராக்டிக்கல் விஸ்டம், ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். பிராக்டிக்கல் விஸ்டம்னா அனுதின வாழ்க்கையில அத்தியாசப்படுத்தக்கூடிய ஞானம். How to apply things in the world and stay out of trouble. ஞானத்தை இந்த உலகத்துல வந்து எப்படி நம்ம காரியங்களை செய்யணும், எப்படி பிரச்சனைகளுக்கு விலகி நிற்பது அப்படின்றதா நடைமுறைப்படுத்துறது ஞானத்தை. ஸ்பிரிச்சுவல் விஸ்டம், ஆவிக்குரிய ஞானம் அப்படின்னா how to find and know eternal values. அப்படின்னா எப்படி நித்தியமான இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை எப்படி தெரிந்து கொள்வது, எப்படி புரிந்து கொள்வதுன்றதுதான். இதுதான் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம்ன்றது. இந்த பிரசங்கியுடைய மொத்த காரியம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவர் என்னெல்லாம் அந்த பிரசங்க புஸ்தகத்தை நான் சொல்றேன், எழுதுறவங்க எழுதி வச்சுக்கோங்க. அதாவது 4 வகையா பிரிக்கலாம். முதல் 2 அதிகாரத்துல சாலமன் வந்து அவருடைய சொந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். தனிப்பட்ட அனுபவங்களை, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சாலமன் வந்து முதல் 2 அதிகாரத்துல அதைத்தான் பகிர்ந்து கொள்கிறார், அவருடைய சொந்த அனுபவங்களை. 2வது 3வது அதிகாரத்துல இருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் ஜெனரல் அப்சர்வேஷன் அப்படின்னா பொதுவாக அவர் கவனிச்சதெல்லாம் சொல்றார். வாழ்க்கைய அவர் பொதுவாக பார்த்ததெல்லாம் வச்சு பேசுறார். 3வது காரியம் வந்து 4ஆம் அதிகாரத்துல இருந்து 8ஆம் பிராக்டிக்கல் கவுன்சில் அப்படின்னா அனுதின வாழ்க்கையை குறித்த ஆலோசனைகளை சொல்றார். யதார்த்தமானது இது எப்படி இருக்கணும் அப்படின்ற அவருடைய ஆலோசனையை சொல்றார் அனுதின வாழ்க்கையை குறித்து. 4வது பகுதி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 9ஆம் அதிகாரத்துல இருந்து கடைசி 12ஆம் அதிகாரம் வரைய ஃபைனல் கன்க்ளூஷன், கடைசியாக முடிவை சொல்லுகிறார். இப்ப இது ஏன் இதை பாசிட்டிவா பார்க்கணும் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க சாலமோன் வந்து பாவத்துல விழுந்துட்டாரு, பாவத்துல விழுந்து அப்படியே முடிஞ்சு போயிட்டாரு அப்படின்னுவாங்க. ஆனா அவர் வந்து நீதிமொழிகள் எழுதும் போது இருந்த ஞானம் வேற, உன்னத பாட்டு எழுதும் போது இருந்த ஞானம் வேற, பிரசங்கி எழுதும் போது இருந்த ஞானம் வேற. பிரசங்கிய வந்து எழுதும் போது கடைசி காலகட்டத்துல அவருடைய இறுதி கட்டத்துல எழுதின புஸ்தகம். அதுல 12ஆம் அதிகாரத்துல சொல்லி முடிக்கிறார் பாருங்க. 12ஆம் அதிகாரத்துல 13-14 வசனம், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். முடிச்சிட்டார். எதுவா இருந்தாலும் கடைசியா நீ ஆண்டவர்கிட்ட வந்து நிக்கணும். இதுதான் அவருடைய எண்டு. இதுதான் அவருடைய எண்டு. சோ அந்த எண்டை பார்க்கும்போதுதான் தெரியும். அவர் அதான் சொல்றாரு. கடைசி காலகட்டத்துல அவர் வந்து அந்த நீதிமொழிகள் எல்லாம் கடந்து கடைசி காலகட்டத்துல எழுதுறாரு. பாத்தீங்கன்னா எப்படி தொடங்குறாருன்னா,
தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். அப்பதான் தெரியுது சாலமோன் தான் எழுதுறாருன்ட்டு. ஏன்னா தாவீதின் குமாரன் இவர் தான், எருசலேமின் ராஜாவாக இருந்தது இவர் தான். இவ்வளவு ஞானமா யாரும் பேச முடியாது. தாவீதுடைய குமாரர்கள் யாருமே இவ்வளவு ஞானமா இல்லை பைபிள் பிரகாரம். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. பூமியும் என்றைக்கு நிலைத்திருக்கிறது. அநேகர் பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, கண் முன்னால் நடக்கிற மாதிரி நீங்க நினைச்சு பார்க்கணும். இது அவருடைய டைரி மாதிரி நினைங்க. சாலமோன் எழுதி வச்சு போனா டைரி. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்துக்கே அது திரும்பவும் தீ வைக்கிறது. எதுவும் மாற்றம் இல்லை. கிழக்குல உதிக்குது, மேற்குல மறையுது, திரும்ப கிழக்குல உதிக்குது, மேற்குல மறையுது. ரொட்டீனா நடக்குது எல்லாமே. காற்று தெற்கே போய் வடக்கையை சுற்றி சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்திற்கே திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். இதெல்லாம் என்ன பேசுறாரு? சயின்ஸ பேசுறார். இந்த சயின்ஸை குறிச்சு, விஞ்ஞானத்தை குறிச்சு பேசுறார். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அது மனுஷரால் சொல்லி முடியாது. கஷ்டம்னு சொன்னா அது சொல்லிக்கிட்டே போகலாம், அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகிறதுல, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லைன்ற. நிறைய பேர் கொடைக்கானல் போயிட்டு வரலான்னு போவாங்க. கொடைக்கானல் போயிட்டு வந்தா ஓகே அப்படின்னு இருக்காங்க. இல்ல, ஊட்டியை போய் பார்த்து வருவோம். ஊட்டி பார்த்து வந்தா அவனுக்கு இதா இல்லை. எங்க கர்நாடகால ஏதாவது இடம் இருக்கா? கேரளால ஏதாவது நல்ல இடம் இருக்கா? இல்ல நார்த்ல ஏதாவது இடம் இருக்குதா? தாஜ்மஹாலை போய் பார்த்துட்டு வருவோம். காஷ்மீர் போயிட்டு வருவோம். திருப்தி ஆகுதா கண்ணு? இல்ல. ஒரு பாட்டை கேட்கறேன், நல்லா இருக்குது, அதோட வச்சுக்கிறோமா? இல்ல. அதோட வேற ஏதாவது மியூசிக் இருக்கா? வேற ஏதாவது வார்த்தைகள் இருக்குதா? வேற ஏதாவது உணர்வுகளை கொடுக்கக்கூடிய பாடல் இருக்குதா? கேட்கிறோம். சரி, இது போதும் நினைக்கிறோமா? இல்ல. திருப்தி ஆகுறது இல்ல. அது பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 27:20 சொல்றாரு பாருங்க, பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறது இல்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறது இல்லைன்ற. டெத்து நடந்துகிட்டே இருக்குது, சாவு விழுந்துகிட்டே இருக்குது, இறப்பு இருந்துகிட்டே இருக்குது. இறப்பு முடிவுதா? இல்ல, முடிவு இல்லை, அது வந்துட்டே தான் இருக்குது. அது மாதிரிதான் மனுஷனுக்கும்ன்றாரு. அதே பிரசங்கி 5:10 திரும்ப இதே காரியத்தை சொல்றாரு. அதை இப்ப பார்த்துட்டே போயிடுவோம் நம்ம. சொல்றாரு பாருங்க, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. மாயை என்ன? இல்யூஷன். இருப்பது போல இருக்கும், ஆனா இல்ல. அது காணல் நீர்னுவாங்க. நீங்க மத்தியான வெயில்ல போனீங்கன்னா ரொம்ப தூரம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அலையா இருக்கிற மாதிரி இருக்கும், கடல் அலை மாதிரி இருக்கும். கிட்ட போகத்தான் இருக்காது, காணல் நீர்ன்றது. அது மாதிரிதான் வாழ்க்கை. அங்க நல்லா இருக்குமோ, இங்க போனா நல்லா இருக்குமோ, அந்த தேசத்துக்கு போயிட்டா நல்லா இருக்குமோ, இந்த தேசத்துக்கு போயிட்டா நல்லா இருக்குமோ, அந்த வேலை போயிட்டா நல்லா இருக்குமோன்னு இருக்கும். அது தமிழ் சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை வச்சேன்னுவாங்க. எதுவுமே திருப்தி ஆகாதுன்றாரு. இது முதல்ல சொன்னேன், அவருடைய சொந்த அனுபவத்தில இருந்து எழுதுறாரு. இதெல்லாம் முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லைன்ற. நான் புதுசா அவனை கண்டுபிடிச்சேன் இல்ல, அது ஏற்கனவே ஒருத்தர் கண்டுபிடிச்சதா தான் இருக்கும், புதுசா ஒண்ணுமே கிடையாதுன்றாரு. இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்று உண்டோ, அது நமக்கு முன்னுள்ள பூர்வ காலையிலும் இருந்ததே. எல்லாமே புதுசு, அன்யூஷுவல் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அன்யூஷுவல் இல்லை, அது ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சதா இருக்குது. முன் இருந்தவர்களை பற்றி ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றி இனிமேல் இருப்பவர்களுக்கும் ஞாபகம் இராது. இப்ப இருக்கு ஏதாவது, இப்ப நீங்க ஏதாவது செஞ்சு பெரிய சாதனை நினைச்சீங்கன்னா உங்க காலத்துக்கு அப்புறம் யாருமே நினைச்சு பார்க்க போறது இல்லை. அதெல்லாம் சாதனையாளர் அப்படி சாதிச்சாங்க இப்படி சாதிச்சாங்க எதுவுமே கிடையாது. போய்கிட்டே இருக்கும். அலை மாதிரி, கடல் அலை. ஒரு அலை வந்துச்சுன்னா தெரியுமா, அந்த கடல் அலையை நீங்க குறிச்சு வைக்க முடியுமா? இந்த அலை திரும்ப வரும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எந்த அலை எப்ப புதுசா 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 அலைகள் வந்துகிட்டே இருக்கும், கடல் அலை. அது மாதிரிதான் வாழ்க்கை, எல்லா காரியங்களும் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க அது ஒண்ணுமே நிர்ணயிக்க முடியாது. அது மாதிரிதான் வாழ்க்கையில காரியங்கள் நடந்து போய்கிட்டே இருக்குன்றார். பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தேன்ற. நான் ராஜாவா இருந்தேன், வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். என்னதான் நடக்குது லைஃப்ல அப்படின்றத
நான் பாக்குறதுக்கு என்ன பண்ணேன், பிரயாசப்பட்டேன்றார். யாரு? சாதாரண ஆள் இல்ல. இது மாதிரி ஞானத்தை நான் யாருக்கும் கொடுத்தது இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். இதுக்கு பின்னாடி நான் யாருக்கும் இந்த மாதிரி ஞானத்தை நான் கொடுக்க போறது இல்லைன்னு சொன்னேன். அந்த ஞானி சொல்றார், மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவனதே அவர்களை நியமித்திருக்கிறார். மனுஷன் இதெல்லாம் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இட் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு அனுபவம். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமுமா இருக்குது என்ற. இது எல்லாமே கஷ்டமா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கின்ற. கோணலானதை நேராக்க கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது. சில இதை மாற்றவே முடியாது. கர்த்தர் செய்யற காரியங்களை மனுஷனால மாற்றவே முடியாதுன்றார். இதோ நான் பெரியவனா இருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்து எல்லாரை பார்க்கிலும் ஞானம் அடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டேன். ஞானத்தை சம்பாரிச்சிட்டேன்ற. இது எல்லாத்திலையும் காட்டிலும் நான் என்ன பண்ணேன், இது எல்லாத்தையும் பார்த்து உலகத்துக்கு எல்லா காரியங்களையும் பார்த்து அறிஞ்சு ஞானத்தை நான் சம்பாரிச்சேன்றாரு. ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியினத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன். இதுவும் மனதுக்கு சஞ்சலமா இருக்குது என்று கண்டேன். அப்படின்னா ஞானத்துக்கு ஆப்போசிட் என்ன? மூடத்தனமாகவும் வாழ்ந்து பார்த்தேன், ஞானியாகவும் வாழ்ந்து பார்த்தேன். ரெண்டு எக்ஸ்ட்ரீம். இன்னொன்னு பைத்தியம் போல இருந்தும் பார்த்தேன்ற. என்னதான் பார்க்கறதுக்கு எல்லா எக்ஸ்ட்ரீமும் போய் பார்த்தேன்ற. இதுவும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது என்று கண்டேன்ற. இதுவும் மனசுக்கு சஞ்சலமா தான் இருந்தது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லைன்றார். அதிக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன்ற. அப்ப என்ன சொல்றாருன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு ஞானத்தை நான் சம்பாரிச்சேன் அவ்வளவு சலிப்பாச்சுன்ற. அப்ப இந்த உலகத்தை பத்தி நம்ம எவ்வளவு தெரிந்து கொள்கிறோமோ, எவ்வளவு அறிந்து கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு சலிப்பு உண்டாகும்ன்றார், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்ன்றார். வருத்தம், டிப்ரெஷன் அது எக்ஸ்டெண்ட் ஆகும் போது, அது நீடிக்கும் பொழுது, வருத்தம் நீடிக்கும் பொழுது சலிப்புக்குள்ள கொண்டு விட்டுரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிரும். என்னத்தான் வாழ்க்கைன்னு ஆயிரும். நீங்க நியூஸ் பேப்பரை ஒரு நாள் காலைல எந்திரிச்சோன்னு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு அப்புறம் வாழ்க்கையை தொடங்கலாம்னு நினைச்சீங்கன்னா, நியூஸை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நியூஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க இதை ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டா நம்ம இருக்கணும் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி கஷ்டமான வாழ்க்கையை நம்ம வாழணும்னு இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேசத்தையும் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். இப்படிப்பட்ட கஷ்டமான உலகத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அது பார்க்கும்போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். நிறைய போர்னால அழிந்த உடல்கள், பிணங்கள் பார்த்துட்டு அந்தந்த தாய் தகப்பனுடைய சின்ன சின்ன பிள்ளைகள் அதை பார்த்து அழுகிற போட்டோஸ பேப்பர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க தாய் தகப்பனை இழந்துட்டாங்க. இழந்துட்டு அந்த பிள்ளைகள் அந்த செத்த சரீரத்தை பக்கத்துல நின்று அழுது, இனி அந்த பிள்ளைகளை யாரு வளர்ப்பா? அது வளர்த்தாலும் இந்த தாய் தகப்பனுடைய அன்பு அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்குமா? இதை பார்க்கும்போது உங்க மனசு அடுத்து நீங்க சாப்பிட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட ஓடாது, உங்களுக்கு நிம்மதியா நீங்க சாப்பிட முடியாது, நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா அந்த வருத்தம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், அந்த வருத்தம் உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கும். அதான் சொல்றார், அறிவு பெருத்தவன். இந்த உலகத்தை பத்தி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அறிந்து கொள்கிறீங்களோ அவ்வளவுக்கு அது நோய் மாதிரி ஆயிரும். நோய் மாதிரி ஆயிரும். ஆஸ்பத்திரியில போய் யாருக்காவது ஜோம் பண்ண போனோம்னா அங்க இருக்கிற பல்வேறு விதமான வியாதிகள் கஷ்டப்படுற ஜனங்களை பார்க்கும்போது இப்படி எல்லாமா வாழணும், விதவிதமான நோய்கள், வித்தியாசமான நோய்கள், அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி எல்லாமா வாழணும், மனசு கஷ்டமா இருக்கும். அது மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளை பார்க்கும்போது அதுக்கு 14 வயசு 16 வயசுன்னு ஆயிருக்கும் சரீர ரீதியா. ஆனா மன ரீதியா பாத்தீங்கன்னா 2 வயசு 2.5 வயசு தான் இருக்கும். அப்படியே ஒரு வெஜிடபிள் மாதிரி, ஒரு காய்கறி மாதிரி வச்சிருப்பாங்க கையில. அதை பார்க்கும்போது நமக்கு
இப்படி எல்லாமா இருக்கும். இந்த பெற்றோருக்கு வந்து இந்த பிள்ளையா நாங்க வளர்க்குறாங்கன்னு இருக்கும். அவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாருங்க, அடுத்து 2வது அதிகாரத்துல சொல்றாரு, நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இப்ப பிளஷருக்குள்ள போறாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு பிளஷருக்குள்ள இருக்கு, இன்பத்துல இருந்து பார்க்கலான்னு முடிவு பண்ணேன்றார். இதுவும் மாயா இருந்ததுன்றார். அது எப்படி மாயின்னு சொல்றாரு, நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்று சொன்னேன். அப்படின்னா வந்து எவ்வளவுக்களும் சந்தோஷமா இருக்கணுமோ சந்தோஷமா இருக்கிறது. அதுலயும் பைத்தியக்காரனை போல, ஒரு பைத்தியம்னா மறுபடியும் மறுபடியும் ஒரே காரியத்தை செய்து பார்க்கறது, ஒரு 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 நிதானம் இல்லாம அதை வந்து எக்ஸ்ட்ரீமா போய் பார்க்கறது, இது என்னதான்னு போய் உள்ள போய் பார்க்கறது. அப்படி போலன்ற வானத்தின் கீழ் மனுபுத்திர உயிரோடு இருக்கும் நாளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கும் என் உள்ளத்தில் வகை தேடினேன் என்ற. ஒரு பக்கம் வாழ்க்கைனா என்ன, அந்த வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன, அந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன, ஒரு மனுஷன் தான் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி ஞானத்தை நானே பிரயோகம் பண்ண. இன்னொரு பக்கம் நான் மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கோம், ஒரு மதியின போல மதிமயங்கி கடந்தேன்றது மாதிரி மதுபானத்தால் இங்க சீராட்டி கொண்டிருந்தேன்றாரு. நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களை நாட்டினேன், மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதுக்கு குளங்களை உண்டு பண்ணினேன், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லார பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திறந்த ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருள்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரர்களையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்தருக்கு இன்பமான பலவிதமான வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லார பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனுமானேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசனங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். எல்லாத்தையும் பாக்குறாரு. எல்லாம் சொன்னது ஒண்ணு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், எல்லாமே சிம்பிள் தான். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. என்னால் என்னெல்லாம் கெயின் பண்ண முடியுமோ எல்லாம் சம்பாதிக்கணும், எல்லாத்தையும் சம்பாதிச்சேன்றாரு. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. இதான் கன்க்ளூட் பண்ற. அப்படின்னா அதனால எனக்கு திருப்தி உண்டாகலன்ற, அது எண்டு கிடையாதுன்ற, அது வந்து முடிவு இல்லை. அது எல்லாத்தையும் சம்பாதிச்சேன், ஆனா அதனால எனக்கு ஒரு திருப்தி உண்டாகலன்ற, எனக்கு திருப்தி உண்டாகல அதனால என்றார். பின்பு நான் ஞானமானது என்ன என்றும் பைத்தியமும் மதியினமும் என்ன என்றும் பார்த்து அறியும்படி திரும்பினேன். இவ்வளவு பைத்தியம் மாதிரி நடந்தாரு, புத்தியினமா மூடத்தனமா நடந்து பார்த்தாரு, ஞானமா நடந்து பார்த்தாரு. இது எல்லாத்தையும் திரும்பி பார்க்கிறாரு. ராஜாவுக்கு பின்வரும் மனுஷன் என்ன செய்யக்கூடும், செய்ததே செய்வான். அப்ப நான் ராஜா போயிட்டு அடுத்து ஒரு ராஜா வந்து அவன் இதேதான் செய்வான்ற. ரொட்டீன், மொனாட்டனஸ், அதேதான் மிஷின் லைஃப். இருளை பார்க்கலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியத்தை பார்க்கலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். ஃபூலிஷா இருப்பதை பார்க்கணும், விசித்தத்தோட இருந்தது, பெருசா பார்த்தேன்றாரு. ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது, மூடனோ இருளிலே நடக்கிறான். ஞானி வந்து வெளிச்சத்தை பார்க்கறான், எது சரி எது தப்புன்றதை பார்க்கறான், அவன் சரியானதை பார்க்கறான். மூடன் வந்து இருள், அவன் இருள்ல இருக்கிறான். அவன் அதீனமா நடந்து அவன் நடக்கிறது எல்லாமே அவனுக்கு வந்து ஒண்ணுமில்லாம போகுது, ஒரு இருளான காரியமா இருக்குது என்றார். ஆகிலும் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது என்று கண்டேன். 2 பேருடைய லைஃப் ஒரே மாதிரி தான் நடக்குது என்றார். மூடனுக்கு சம்பவிக்கிறது போலவே எனக்கும் சம்பவிக்கிறதே. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைந்ததால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன். இதுவும் மாய் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கு நினைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போம். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான்.
ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். சூரியனுக்கு செய்யப்படும் கிரிகள் எல்லாம் எனக்கு விசனமா இருந்தது. எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. சூரியனுக்கு நான் பட்ட பிரயாசத்தெல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின்வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாய் இருப்பானோ மூடனாய் இருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரியாவான். இதுவும் மாயையே. ஆகையால் சூரியனுக்கு நான் பட்ட எல்லா பிரயாசமுள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். என்ன சொல்றாருன்னா, ஞானத்தை சம்பாதிச்சுட்டேன். வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் முத்துக்களை பார்க்கலும் விலையேறப்பட்ட ஞானத்தை இந்த உலகத்துல பெற முடியாத ஞானத்தை சம்பாதிச்சேன். ஆனா அந்த ஞானம் அந்த ஞானம் மட்டும் இருந்தா போகாதுன்றார். அது போதாதுன்றார். ஏன்னா நானும் மூடன் சாகிற போலதான் சாகுறேன். அவனுக்கு நேர்ற மாதிரிதான் எனக்கு நேரிடுதுன்றார். அப்ப என்ன சொல்ல வராருங்க, இந்த ஞானத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு காரியம் இருக்குது. ஆண்டவரை குறிச்சு யோசிக்கிறார். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு சக்தி இருக்கு. there's a power beyond this wisdom. இப்பதான் வர்றாரு, ரூட்ல வர்றாரு. இந்த வாழ்க்கையை குறிச்சு இப்படியே வர்றாரு. படைப்புகள் மத்தியில போறார். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அவர் முதல்ல சயின்ஸ பேசினார். ஃபர்ஸ்ட் அடுத்து முதல் அதிகாரத்துல. ரெண்டாவது அதிகாரத்துல அவர் பேசினதெல்லாம் பிலாசபி. இதெல்லாம் பிலாசபி, தத்துவம். முதல்ல பேசினது விஞ்ஞானம், அடுத்து அவர் பேசுறது தத்துவத்தை பேசுறாரு. அப்ப இதுக்கெல்லாம் இந்த சயின்ஸ் இந்த பிலாசபிக்கு எல்லாம் அப்பாற்பட்ட காரியத்துக்குள்ள நம்மளை கொண்டு போறார். 21வது வசனம், 2வது அதிகாரம் 21வது வசனம். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். புத்தி யுக்தி நிதானம் மூணுமே பிரமாதமானது. புத்தினா புரிந்து கொள்வது, சரியாக ஒண்ணு புரிந்து கொள்வது, ஆழமான காரியங்களை புரிந்து கொள்வது, அதுதான் புத்தின்றது. யுக்தி அப்படின்னா சில காரியங்கள் சில டெக்னிக் சில பேர் தான் பண்ண வரும். இப்போ உள்ள புல்லட்லாம் உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் வந்துருச்சு. அந்த காலத்து புல்லட் பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா அது கிக் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாராலையும் முடியாது. அது ஒரு டெக்னிக்கா தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த புல்லட் பைக் உழுத்துருச்சுன்னா நீங்க அப்படி தூக்க முடியாது. அதை சுத்தி டெக்னிக்கா தூக்கணும். பாத்தீங்கன்னா நீங்க மெக்கானிக் ஷாப்ல பாத்தீங்கன்னா 10-12 வயசு பையன் இருப்பான். அவன் டக்குன்னு தூக்குவான் அந்த பைக்கை. 350cc பைக் அவ்வளவு வெயிட்டா இருக்கும். சின்ன பையன் 12 வயசு இருக்கும், அவன் டக்குன்னு அப்படி தூக்குவான். நம்மளால தூக்கவே முடியாது. அது ஒரு டெக்னிக்ல தூக்குறது. அதான் யுக்தின்றது. நிதானம், இந்த காரியத்தை எப்படி செய்யணும், இந்த மனுஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த காரியத்தை இப்படி செய்து அது எப்படி போய் முடியும், இப்ப போறது கரெக்டா இருக்குமா, அந்த வீட்டுல துக்க வீட்டுக்கு இல்ல 2 நாள் கழிச்சு போலாமா, இப்ப அந்த இடத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருடைய மனைவிட்ட இப்ப பேசலாமா 2 நாள் கழிச்சு பேசுறது கரெக்டா இருக்குமா, இப்ப போனா அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், ஒரு 2-3 நாள் கழிச்சு போனா அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், நம்ம எப்படி அதை போய் அப்ரோச் பண்ணணும், இப்ப போனா கரெக்டா இருக்கும், அப்படி நிதானிக்கிறது. அதான் நிதானம். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயும் பெரிய திங்குமா இருக்கிறது. இவ்வளவு புத்தி யுக்தி நிதானமா இருந்து ஒருத்தர் சம்பாதிக்கிறத இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒருத்தனுக்கு விட்டுட்டு போயிடலாம். அந்த உலகத்துல முன்னாடி பார்த்தா ஒருத்தன் ஞானமா சம்பாதிச்சான் எல்லாம். ஆனா ஒரு மூடத்தனமான மகனுக்கு விட்டுட்டு போறான். அதுக்கு உதாரணம் சாலமோன் தான். சாலமோனுக்கே தெரியாது அதை எழுதும் போது. சாலமோன் இறந்த பிறகு அவருக்கு ரெகோபயாம்ன்ற பையன் பிறகுறான். அவன் பாத்தீங்கன்னா ஞானமே இல்லாத ஒருத்தன். அவன் தன் தகப்பனார் சாலமோனோடு இருந்த ஞானிகளுடைய ஆலோசனை எல்லாம் கேட்காம தன் கூட வளர்ந்த வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டு, அது சரியான ஆலோசனை கிடையாது, அது மூடத்தனமான காரியம். ஜனங்கள்லாம் ஒரு காரியத்தை கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, அவங்க நிறைய டாக்ஸ் போட்டுட்ட, நிறைய வரிய போட்டு எங்களை சுமக்க கூடாத பாரமா இருக்குது, இந்த வரியை நீ எடுத்து போட்டுன்னு அந்த ஜனங்க கேட்கறாங்க. அப்ப 3 நாள் டைம் கேட்கறான். 3 நாள் டைம் கேட்டு அவங்க அப்பாவோட இருந்த முதியோர் நல்ல ஞானமா உள்ளவங்கள்ட்ட கேட்கறான். அவங்க சொல்றாங்க, இது எடுத்து போட்டீங்கன்னா ஜனங்கள்லாம் உன்னோட நிற்பாங்க, ஜனங்களுக்கு ஆதரவா நீ இருன்றாங்க. இவன் அதை தள்ளிட்டு என்னட்டா வாலிபர்கிட்ட போய் கேட்கறான். வாலிபர் சொல்றாங்க, இதை விட நான் அதிகமாக நான் வரி செலுத்துவேன்னு சொல்லுன்னு. ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, அவனையும் தூக்கி போட்டாங்க.
தூக்கி போட்டு அப்பதான் யெரொபெயாம் ராஜாவா கொண்டு வந்துட்டாங்க. வெறும் யூதாவுக்கு மாத்திரம்தான் அந்த ரெகொபெயாம் ஓடி போயிட்டான். அவன் இஸ்ரவேல் எல்லாத்துக்கும் யெரொபெயாம் ராஜாவாயிட்டான், ஒரு எதிரியை உண்டாக்கிட்டான். அப்ப ஜனங்களை சம்பாதிக்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவன் தான் சொல்றான், இவ்வளவு ஞானமான சாலமோனுக்கு ஞானமே இல்லாத ஒரு கஞ்சத்தனமான கருவித்தனமான ஒரு பையன் ரெகொபெயாம் பிறக்கிறான். அதைத்தான் சொல்றாரு. அது முதல்ல சொல்றாரு, ஞானமா இருக்கிறவனுக்கு மூடத்தனமான அவன்கிட்ட போய் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டான். இங்க பார்த்தா ஒருத்தர் புத்தி யுக்தி நிதானம் உள்ள ஒரு மனுஷன் சம்பாதிச்சதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒருத்தருக்கு விட்டுட்டு போக வேண்டியதா இருக்குது. மனுஷன் சூரியனு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அப்ப மனுஷன் என்னதான் இருக்குது, அவன் கையில எதுவுமே இல்லையே, அப்ப ஏன் அப்படி உண்டாக்கியிருக்காரு ஆண்டவர் யோசிக்கிறார். அவன் நாட்கள் எல்லாம் அலுப்பு உள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியும் அவன் மனதுக்கு இழைப்பாதில்லை. இதுவும் மாச சம்பளத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு மாசம் இவ்வளவுதான் சம்பளம் குறிப்பா இருக்கும். அது 1 லட்சமா இருக்கும், 2 லட்சமா இருக்கும், நல்ல சம்பளமா தான் இருக்கும். ஆனா பிசினஸ் பாக்குறவங்க பார்க்கும்போது சரி நம்ம பிசினஸ் பண்ணலாம்னு தோணும். ஏன்னா பிசினஸ் நிறைய வருதுன்னு நினைப்பாங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு லிமிடெட் கிடையாது, இது வந்து லிமிடெட். 30 நாள் வேலை பார்த்தா 1 லட்சம் 1 லட்சம் தான், அதுக்கு மேல ஒரு பைசா கூட கிடைக்காது. ஆனா பிசினஸ் இருந்தா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அவ்வளவு கிடைக்குமே நினைப்பாங்க. ஆனா பிசினஸ்ல இருக்கவங்களே பார்த்தா தான் தெரியும். நீங்க பிசினஸ்ல இருக்க போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு கிடைக்குன்னா, அவங்க ராத்திரி படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இங்க இருந்து லோடு போகும், அவங்க ஏதாவது அரிசி பருப்பு மிளகாய் வெங்காயம்னு சொல்லி ஊரா அனுப்புவாங்க. இங்க இருந்து ஹோல்சேல் ரீட்டைலுக்கு போகும், ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகும் லாரிகள். திடீர்னு ராத்திரி 1 மணிக்கு போன் வரும், என்னன்னா ஐயா அந்த செக் போஸ்ட்ல பிடிச்சிட்டாங்க யாருமாங்க, செக் போஸ்ட்ல பிடிச்சிட்டாங்க, அந்த பில்லு கேட்டாங்க இந்த பில்லு கேட்டாங்க, எல்லாம் கேட்டு எல்லா ஆபீசரும் நிக்கிறாங்க யாருமா. தூங்க முடியுமா உங்களால? படுத்து பார்க்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்க முடியுமா? அந்த ஆபீசர் கையில கொடுங்க, இந்த ஆபீசர் இருக்கா அந்த ஆபீசர் இருக்கா இந்த ஆபீசர் இருக்கா அப்படின்ட்டு எல்லா ஆபீசர்ட்டையும் பேசி, சார் நாங்க எல்லாமே கட்டிதான் சார் கொடுக்குறோம், அதை கட்டிட்டோம் இதை கட்டி ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க. சில சமயம் ஆக்சிடென்ட் ஆயிரும். நான் காலையில 4 மணிக்கு விடிய போகும்போது சார் ஒசூர்ல இருந்து போகும்போது பெங்களூர் உள்ள போகும்போது வண்டி வந்து மோதிட்டான் சார், தூங்கிட்டான் சார் டிரைவர்னுவாங்க. வண்டி மோதிருச்சு, வண்டி கவுந்துருச்சுன்னு ஃபுல்லா எல்லா பருப்பு முடையும் உலகம் முட எல்லாம் கீழே விழுந்துருச்சு சார்னுவான். நீங்க எல்லாம் சமாளிக்க சொல்ல முடியுமா? இங்க இருந்து போகணும், சென்னையில இருந்து வண்டி எடுத்துட்டு போகணும், போய் அந்த எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணி, அதான் பிசினஸ். அதான் சொல்றாரு இவரு. அவன் 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 நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரின்னு அவன் மனதுக்கு இழைப்பார்கள். இதுவுமாயே கலெக்டர் ஆயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க, ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிடலாம், கலெக்டர் ஆயிடலாம். அப்படிதான் அப்படியே நம்ம விஐபி அந்த கார்ல இறங்கிடலாம், அப்படி டிஜிபி ஆயிடுவோம், அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் ஆகி டிப்டி கமிஷனர் போலீஸ் ஆகி அப்படியே ஐஜி ஆகி டிஜி ஆயிடலாம், அப்படி சீஃப் செக்ரட்டரி ஆயிடலாம் அப்படின்ட்டு. அங்க பார்த்தீங்கன்னா அவர் 8ஆம் கிளாஸ் படிச்ச மினிஸ்டர் வந்து உட்காந்துருப்பாரு. ஏன் அதெல்லாம் பண்றீங்கன்னு, என்ன பண்றீங்கன்னு, சார் நான் ஐஏஎஸ் சார் சொல்ல முடியுமா, சார் நான் ஐபிஎஸ் சார் யூபிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கேன் சார், நான் எத்தனாவது ரேங்க் சார் சொல்ல முடியுமா? இல்ல, அந்த 8ஆம் கிளாஸ் படிச்ச மினிஸ்டருக்கு கீழே தான் இவர் அடங்கி நிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் செய்யணும். என்ன பண்றீங்க இதெல்லாம் கிளீன் பண்ணுங்க ஸ்ட்ரீட்ல, தானே இல்ல அப்படி கடை ஜனங்க வந்து நிக்கிறாங்க, கிளீன் பண்ணுங்க எல்லாரும் முன்னாடியும். எஸ் உங்க நிக்க முடியுமா? அந்த படிப்பு ஒண்ணும் செல்லாதங்க. இதான் மாயின்றாரு. மாயின் என்ன, இருந்தும் இல்லாது போல. அது எத்தனை தடவை சொல்றாரா? 38 தடவை சொல்றாரா. வேனிட்டி வேனிட்டி மாயை மாயின்னு 38 தடவை சொல்றாருன்னு போட்டிருக்காங்க. அது 24ஆவது வசனம் பாருங்க, 2வது 24ஆவது வசனம். மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவித்து பார்க்கலாம், அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இன்னைக்கு வேலைக்கு போனா நிம்மதியா வந்தனா, சாப்பிட்டனா, நிம்மதியா படுத்து தூங்கினா, இந்த மாதிரி லைஃப் யாருக்கு கிடைக்கும்ன்றாரு. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். இங்கதான் காரியத்துக்கு வந்துட்டார். ஆண்டவர் தான் நம்ம ஒரு வேலையை போயிட்டு சமாதானமா செஞ்சுட்டு சமாதானத்தோட வந்து சமாதானத்தோடு இளைப்பாறுதலோடு மன நிம்மதியோடு தூங்குறது யார் கையில இருக்குன்னா அது ஆண்டவர் கொடுத்தாதான் உண்டுன்ற.
என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார் என்றார். ஒரு கிங் எப்படி சாப்பிட முடியுமோ அப்படி சாப்பிட்டேன்றார். என்னை போல யாரும் சாப்பிட முடியாது, அப்படி நான் சாப்பிட்டேன்றாரு. என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யாருன்றாரு. ஃபாஸ்டா அதிகமாக சம்பாதிச்சது யாருன்னா என்ன போல யாரும் கிடையாதுன்றாரு. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை அவர் நிலைத்திருக்கிறார். இதுவும் மாயும் மனதில் சஞ்சலமாய் இருக்கிறது. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அது யாரோ ஒரு நல்லவனுக்கு போகும்படியாக வைக்கிறார். கர்த்தர் யாருக்கு கொடுக்க நினைக்கிறாரோ அவனுக்கு தான் போய் சேருது. ஆண்டவர் யாருக்கு போகணும்னு நினைக்கிறார் அவனுக்கு தான் போகுது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்ல. நான் சம்பாதிப்பேன், என் சாமர்த்தியம், என் படிப்பு, நத்திங் டூயிங், ஒண்ணு நடக்காது. நிரந்தரமான ஒண்ணுமே கிடையாது. நடந்து வந்த பாதையில திரும்பி பார்த்தா தெரியும். புகழ்பெற்ற மனுஷர்களை யோசித்து பாருங்க, அவங்களுடைய முடிவெல்லாம் அகாலமா போயிடுச்சு. அவங்க நினைச்சு பார்க்கறது ஆள் கிடையாது. இப்ப எல்லாம் அவ்வளவுதான். சாதனை படிச்சோம், சாதனைகள் படிச்சவங்களுக்கான சாதனைகளை மறந்துடுவாங்க ஜனங்க. அப்ப நம்ம வாழ்க்கை என்னதான், அதுக்குதான் ஒவ்வொன்றும் சொல்றாரு. 3ஆம் அதிகாரத்துல தொடங்குறாரு பாருங்க. அதாவது இத ஃபேக்டரிசம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது மெட்டீரியலிசம். பணம் பொருள் முதன்மையான இருக்க இடம் மெட்டீரியலிசம். அதாவது பணம் சம்பாதிக்கணும், பொருட்களை சேர்த்து வச்சா நம்ம பெரிய ஆளா இருக்கலாம், நல்லா இருக்கலாம் நினைக்கிறது. இது மெட்டீரியலிசம். இப்ப நம்ம பார்க்க போறது ஃபேக்டரிலிசம். விதிவசம். விதின்வாங்க, என் விதி இப்படி இருக்கிறேன்னு வாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் ஒன்று, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் ஒன்று. ஃபார் எவ்ரிதிங் தேர்ஸ் a டைம் அண்ட் சீசன். அதான் சொல்ல வராரு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இதை யாராலையும் மாற்ற முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குதுன்றாரு. இப்ப டைமிங்க்கு வராரு. டைம். நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. 14 காரியம் சொல்ற. 14 காரியம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குன்ற. சில சமயம் நம்ம சந்தோஷமா இருப்போம், சில சமயம் நம்ம துக்கப்பட வேண்டி வரும். சந்தோஷமா ஒரு காரியம் நடக்கும் நம்ம நம்ம வாழ்க்கையில, உடனே நம்ம சந்தோஷமா இருந்தோம் நிரந்தரமா இல்ல. துக்கிக்கிற ஒரு காலம் உண்டு. துக்கமான காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். சில நாள் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேஸ்ட் கிளாத் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு துணி எடுத்து கிழிப்பீங்க. சில சமயம் என்ன ஆகும், நல்ல துணி ஒண்ணு கிழிஞ்சு போயிடும், அதை தச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு பொத்தல் விழுந்துச்சு, ஒரு பள்ளமா இருக்குது. அப்ப கல் எடுத்துட்டு வாங்குவோம். கல்லை எடுத்து அது மேல போட்டு அதை நிரப்பி சிமெண்ட் போட்டு பூசுவாங்க. அப்ப கற்கள் எல்லாம் சேர்த்து வைக்க ஒரு காலம். சில சமயம் பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளை விளையாடுறதுல கல்லா சேர்த்து வச்சிருக்கோம். அதெல்லாம் எடுத்து போட வீட்டுக்குள்ள என்ன இதெல்லாம் சேர்க்கிற குப்பையை போடுறேன்னு சொல்லி கற்களை எரிந்து போடுவோம். வீடு கட்டுற வரைக்கும் எல்லாம் கற்களெல்லாம் சேர்த்து வச்சு வீடு கட்டுவாங்க. கட்டின பிறகு என்ன பண்ணுவாங்க, அங்கங்க இருக்கிற கற்களெல்லாம் எடுத்து எரிஞ்சு போட்டுருவாங்க. சில சமயம் நல்லா நடனம் பண்ற மாதிரி சந்தோஷம் வரும். சில சமயம் தூக்கிக்கிற அழுகிற காலம் ஒண்ணு உண்டு. இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடக்கும்ன்றார். இதெல்லாம் சம்பவங்கள் நடக்குதான் வாழ்க்கை. பள்ளம் வரும், மேடு வரும், குளிர்காத்து அடிக்கும், சில சமயம் வெப்ப காத்து அடிக்கும். ஒரு இடத்துல மழை பெய்யும், ஒரு இடத்துல மழை பெய்யாது. ஒரு இடத்துல செழிப்பா இருக்கும், எங்க பார்த்தாலும் பச்சை பசைன்னு இருக்கும். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் மணலா இருக்கும், வெறும் வெப்ப காத்தா அடிக்கும். அதை பார்த்து வனாந்தரம், முழுக்க முழுக்க வனாந்தரம், எங்க பார்த்தாலும் மணலா தான் இருக்கும், டெசர்ட். இதெல்லாம் அப்படிலாம் இருக்கும்ன்றாரு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? அப்ப மனுஷன் ஏன் கஷ்டப்படுறான்றாரு. மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டே. இது கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். இப்படி எல்லாம் மனுஷன் கஷ்டப்படணும்னு ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார்.
அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியா செய்திருக்கிறார். ஞானம் இல்ல, இது கரெக்ட் தான், இது வாழ வேண்டிய நேரம், இது சந்தோஷப்பட வேண்டிய நேரம், இது தழுவ வேண்டிய காலம், இது தழுவாமல் இருக்க காலம், இது தேட ஒரு காலம், இது இழக்கிற வேண்டிய காலம், இதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அவன் லைஃபை யோசித்து பார்க்க வைக்கிறாரு. லைஃப் இதுதான், லைஃப் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் உள்ள உணர்றான் பாருங்க. அதான் உலகம்ன்ற. உலகம் வெளியே கிடையாது, உலகம் நமக்குள்ளதான் இருக்குது. ஒரே வேலை பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாழ்க்கை, இது எனக்கு கொடுத்த வாழ்க்கை, இதான் எனக்கு கொடுத்த வாழ்க்கை நம்ம ஏத்துக்கிறாங்க. இப்ப எனக்கு இது எனக்கு நான் இப்ப பெரிய பெரிய கூட்டங்கள்ல லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் ஊழிய செய்யறவங்களை பார்த்துட்டு, ஐயோ நம்ம அப்படி இல்லையே, பிரபலமா இல்லையே அப்படின்னு நான் நினைக்க கூடாது. எனக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னு பார்க்கணும். எனக்கு என்ன வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அப்ப அதை நான் உணர்றேன் பாருங்க. அதுதான் உலகம். நான் அதை உணரணும். நம்ம அதான் சொல்றாரு, ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். இனி என்ன நடக்கிறது தெரியாது. ஏற்கனவே என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குது எனக்கு தெரியும், இனிமே என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அறிவார். அதான் சொல்றார், கர்த்தர் செய்ய போறதா எனக்கு தெரியாது, அடுத்து என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாது. நேற்று வரைக்கும் இன்னைக்கு இப்ப வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு பாத்தீங்கன்னா நான் சும்மா உட்கார வச்சுப்பாரு. ஒரு 4 வருஷம் நான் அமைதியா உட்கார வச்சுட்டாரு என்னைய. ஆனா அமைதியா நான் உட்கார்ந்துருந்தேன் நினைச்சேன். ஆனா அந்த ஞானம் புஸ்தகத்தை கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் இரவு பகலா என்ன பண்ணிட்டாரு, ப்ரிப்பேர் பண்ணிட்டார். அதை பார்க்கும்போது எனக்கு எல்லாரும் கேட்கிறாங்க, 20 வருஷமா உட்கார்ந்து எழுதுனீங்கன்றாங்க. வரங்கள் புக்கை 16 வருஷமா எழுதுனீங்கன்றாங்க. அந்த ஸ்டோரி புக்கை படிச்சுட்டு இது எப்படி எழுதுனீங்கன்னு கேட்கிறாங்க. இவ்வளவு என்னோட அனுபவங்கள் எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். கர்த்தருடைய நாம மைம்புடைய சொல்றேன் நான். அப்ப ஆண்டவர் இதெல்லாம் செய்ய வச்சு என்னை வெளியே கொண்டு வராரு. அடுத்து நான் எப்படி வெளியே வரணும், ஒரு ரைட்டரா என்னை வெளியே கொண்டு வராரு. ஒரு ரைட்டர் தான் அவங்க என்ன சொல்ல வைக்கிறாங்க, எழுதுனதுதான். நீங்க பேசுனது கூட எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம என்ன அந்த சூழ்நிலை அந்த காலகட்டத்துல நான் பேசியிருப்பேங்கன்னு சொல்லி சமாளிச்சிடலாம் நீங்க. ஆனா எழுதுனீங்கன்னா எழுதுனதுதான். இப்படி எழுதியிருக்கீங்களேன்னு கேட்டாங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணி ஆகணும். இப்படி இந்த இடத்துல எழுதியிருக்கிறீங்க, இப்படி சொல்லி இருக்கிறீங்கன்னா எழுதுனதான். அது காலகாலம் அது அழிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்னைய அறிமுகப்படுத்துறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ், இந்த மாதிரி வாழ் அப்படின்னு கொடுக்குறாரு. இது மாதிரி வாழ்ந்தாலும் நமக்கு திருப்தியா இருக்கும்னு. 1 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க. அந்த 1 லட்சம் ஜனங்கள்கிட்ட போய் நின்று நீங்க ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்க ஒரு முன்னாடி உட்கார்ந்து இருக்கணும் மாட்டு இருந்தா ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கணும். ஒரு 10 ரூபா பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க யாருமே பார்க்க முடியாது. நடக்கிற மணல மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஊழியத்தை நீங்க செஞ்சுட்டு வரும்போது பெரிய கூட்டம் இருக்கும் உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, திருப்தி இருக்காது, பாப்புலாரிட்டி இருக்கும். இன்னைக்கு பாப்புலரா இருக்கிற செக்குலர் ஃபீல்டுக்கு வாங்க, பாலிடிக்ஸ்க்கு வாங்க, சினிமா துறைக்கு வாங்க, கலைத்துறைக்கு. ஃபேமஸா இருக்கிற ஆக்டர் நினைச்சு பாருங்க, ஃபேமஸா இருக்க டைரக்டர் நினைச்சு பாருங்க, ஃபேமஸா இருக்க அரசியல்வாதியை நினைச்சு பாருங்க. சம்பாதிச்சுட்டாங்க, புகழ், பணம், வசதி எல்லாம் பெருகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இவரு, விதி அப்படின்னு நினைக்கிறாங்க. விதி எனக்கு அவ்வளவுதான். பெரிய நடிகர்களா இருந்து அவங்க ஃபேட் அவுட் பண்ற டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும். அது கூட இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க நம்ம அண்ணாந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க கூட இருந்து பாத்தீங்கன்னா கூட்டம் எங்க போனாலும் கூட்டமா வரும். ஒரு நடிகன் ஒரு இடத்துல போய் இன்னொருத்தர் கை கொடுக்குறாரு, பேசுறாரு அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்காது பார்வை. அங்க இருக்கிற ஜனங்கள் மேல இருக்கும். அவங்க எல்லாம் யார பாக்குறாங்க, தன்னை பாக்குறாங்களா, தன் மேல இருக்க பார்வை அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா நான் இருக்கிறேனா அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால பேசுறதால என்ன ஆகும்னா, இங்க கை கொடுத்து இங்க பேசிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய பார்வை பூரா அப்படி இருக்குன்னா அவங்களுடைய வாஞ்சி பூரா சுத்தி இருக்கிறவங்க தன்னை பாக்குறாங்களான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு படம் 2 படம் ஃபெயிலியர் ஆகும். அப்ப ஜனங்கள் அதை ஏத்துக்கல நினைக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த வர கூட்டம் எல்லாம் தன்னோட எப்பயுமே ஒரு 20 பேர் 30 பேர் வருவாங்க கார்ல.
ஏன்னா அடுத்து படம் பண்ணணும் இவரை வச்சு அப்படின்றதுக்காக ஒரு 4 பேர் சுத்துவான். இவர்கிட்ட அசிஸ்டண்டா சேரணும் 4 பேர் சுத்துவான். இவரோட கூட நடிக்கணும் 4 பேர் சுத்துவான். இதெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அந்த 25 பேர் 30 பேர்ன்றது 20 பேர் ஆகும், 10 பேர் ஆகும். கடைசியில் ஒரு 4 பேர் வருவான். முக்கியமான இருக்கு கூட வலது கையா இருக்கிறவனேதான் இடது கைன்றவங்களா இருக்க மாட்டாங்க. திடீர்னு இருக்க மாட்டான். என்ன இங்க இருந்து ஒண்ணு காணும்னா அப்புறமா கடைசியா 2 பேர் போறவன், அண்ணே இப்ப நம்ம மார்க்கெட்ல இல்லையே, அவருக்கு தானே மார்க்கெட், இப்ப உங்க மார்க்கெட் எல்லாரும் அங்க போயிட்டாங்கண்ணே, நாங்களும் அங்க போயிடலாம் நினைக்கிறோம்னே, உங்களை ஏனே சிரமப்படுத்தணும் நினைக்கிறேன், சிரமப்படுத்த விரும்பலண்ணே, பாப்போம்னே அவங்க ஒரு டைம்ல உங்க டைம் முடிஞ்சு போச்சுன்னே அப்படின்னு போயிடுவான். எப்படி யோசிச்சு பாருங்க, நொந்து போயிடுவானுங்க. அதான் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை. அந்த புகழ் அந்த போதையில இருந்துட்டு எல்லாரும் தன்னை பார்த்தது போன உடனே நொறுங்கி போவாங்க. ஒரு புகழ்பெற்ற நடிகரை சொல்லுவாங்க, ட்ரெயின்ல செத்து கிடந்தாராம். சாதாரண ட்ரெயின்ல ஒரு ஒரு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல செத்து கிடந்தாராம். ட்ரெயின் போய் நின்றுச்சு, எல்லாரும் இறங்கிட்டாங்க, ஒருத்தனோட இறங்கல. யாருன்னு போய் பார்த்தா ஒரு காலத்துல மிக புகழ்பெற்ற நடிகர், தமிழ்நாட்டிலேயே புகழ்பெற்ற நடிகர் செத்து கிடந்தாராம். இப்ப 2 வருஷம் முன்னாடி இங்க சென்னையில ஒரு பிரபலமான ஆஸ்பத்திரி, அந்த மலர் ஹாஸ்பிட்டல் வாங்க இங்க அடையாறுல, அது வாசல்ல ஒரு புகழ்பெற்ற நடிகை செத்து கிடந்தாங்க. ஒரு காலத்துல புகழ்பெற்ற நடிகை ஒரு செத்த நாய் மாதிரி கிடந்துடாதாங்க. காலையில போயிட்டு வரவங்க பார்த்துட்டு என்ன ஒரு டெட் பாடி கிடக்குங்க, யாரும் இல்லாத அநாதம் போல. இதான் வாழ்க்கை. நாளைக்கு எதையோ ஒண்ணு அடையணும்னே பிரயாசப்படாதுன்றதான் அவர் சொல்லிட்டு வர்றாரு. இது ஆப்டிமிஸ்டிக்கா படிக்கணும். இதை நெகட்டிவ் டோன்லயோ இது பெசிமிஸ்டிக்காவும் படிக்க வேண்டிய புஸ்தகம் இல்லை. இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கைன்னு சொல்றார். எதையோ ஒண்ணு சாதிக்க நினைக்காத, சாதிக்க நினைக்காத. நான் நேர்மையானவன், நான் கராரான ஆள், நான் அப்படி டிசிப்ளினா நான் தான் நிக்காத. கர்த்தர் தான் எல்லாமே. அதான் சொல்லிட்டு வர்ற. பிலாசபி, சைக்காலஜி எல்லாமே தோத்து போகும், எல்லா சயின்ஸும் தோத்து போகும் கர்த்தருக்கு முன்பாக. வேலை இருக்குன்னு நினைக்காத, அந்த வேலையை கொடுத்த கர்த்தரை நினைச்சுப்பார். அந்த கர்த்தரை நினைச்சுப்பார். உன் வேலை யார் கொடுத்தா? கர்த்தரை நினைச்சுப்பார். உன் கைகளை ஏங்கிக்கிட்டதே அதை நினைச்சுப்பார். அதுதான் போய் பேரலைஸ் பீப்புளை பார்க்கணும். கை காலம் அப்படி தொங்கி கிடக்கிறவங்கள பார்க்கும்போது தெரியும், என் கையை நான் நீட்டு மடக்கிறேனே, ஸ்தோத்திரையா. இது அறியாம தான் சில பெந்தேகோஸ்தேல, சில பாரம்பரிய பெந்தேகோஸ்தே இருக்கு, ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 உட்கார்ந்துருப்பான். எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியாது. எதுக்கு ஸ்தோத்திரம்? எனக்கு பார்வை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், என் காது கேட்குதே ஸ்தோத்திரம், என் கையை நான் மடக்க முடியுதே ஸ்தோத்திரம், எனக்கு 10 விரலை கொடுத்துறீங்களே ஸ்தோத்திரம், எனக்கு மூளை வளர்ச்சியை கொடுத்துறீங்களே ஸ்தோத்திரம், நான் யோசிக்கிறேன் சிந்திக்கிறேன் ஸ்தோத்திரம், எனக்கு மூச்சு இருக்குதே ஸ்தோத்திரம். 12வது வசனம், 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு ஒரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தே. நன்மைன்னு என்ன? மத்தவனை யோசி, செல்பிஷா இருக்காத, சுயநலமா இருக்காதன்றார். அப்பதான் ஆண்டவர் வர்றாருங்க. முதல்ல நான் நானாக உண்டாகவில்லை, எனக்கு உண்டாக்குனது கர்த்தர் தான், என்னை ஆண்டவர் தான் என்னை உருவாக்குனார்ன்றதை நினைச்சு பாருன்றார். எனக்கு ஆண்டவர் தான் என்னை உருவாக்குனாரு, என்னைய நான் நானாக உண்டாகல. நான் சந்தோஷமா இருப்பதும் இல்லாததும் அது கர்த்தர் கரத்துல இருக்குது. என்னை உண்டாக்கின தெய்வத்துல இருக்குது. என்னை தெய்வம் நடத்துவார், தெய்வம் நடத்துவார். அந்த நிச்சயத்தை கொண்டு வராரு. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோருக்கு நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு ஒரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். நம்ம சந்தோஷமா இருக்கணும், நன்மை செய்யணும். இந்த 2 தான் மனுஷனுக்கு வேணும்ன்றாரு. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பதே தேவனுடைய அனுகிரகம். அனுகிரகம், தேவனுடைய அனுகிரகம். அப்படியே கொண்டாடுறாரு பாருங்க, பில்டப் பண்ணி கொண்டாடுறாரு எல்லாத்தையும். எல்லாம் இருந்தாலும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னார்.
இப்ப என்ன சொல்றாருன்னா, இதெல்லாத்தையும் அனுபவிக்கணும், தேவனோட அனுகிரகம் வேணும். மிகப்பெரிய பதவியில இருப்பவங்க, பணக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. அவங்க அநேகத்தை சாப்பிட முடியாது. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் டயட் அவங்களுக்கு. எல்லாம் இருந்தாலும் அதை அனுபவிக்க அவங்களுக்கு அந்த அனுகிரகம் கிடையாது. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கு நிலைக்கும் என்ற அறிவேன். அதனோடு ஒன்று கூட்டவும் கூடாது, அதுல இருந்து ஒன்று குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை இப்படித்தான் ஆண்டவர் கொண்டு வரார். நானாக எதையும் பெற்றுக்கொள்ளவோ இழக்கலாம் இன்னும் முடியாது. என் உயிரை இன்னைக்கு நான் மாய்த்து கொள்ளனா கூட முடியாது. இல்லை, இன்னைக்கு நான் சாக போறேன், நான் இல்லை 20 வருஷத்துக்கு இருப்பேன்னு நான் இருக்கவும் முடியாது. எல்லாமே யார் கையில இருக்குது? ஆண்டவர் கையில இருக்குது. மனுஷன் கையில எதுவுமே கிடையாதுன்றார். முன் நடந்ததே இப்பொழுது நடக்கிறது, இனி நடக்க போகிறது முன்னமே நடந்ததே தேவன் விசாரிப்பார். எல்லாத்தையும் கொண்டு வரணும், ஆண்டு கொண்டு வருவார் என்றாரு. நேற்று நடந்ததுதான், கடந்த காலம் நடந்தா இப்ப நடக்குது, இப்ப நடப்பது இனிமே நடக்க போகுது. எல்லாத்தையும் நடப்பிக்கிறவங்க யாருன்னா ஆண்டவர் தான் என்றாரு. பின்னும் சூரியனுக்குள்ளே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்க அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்க அநீதி இருந்தது. இப்ப பிரசன்ட் வேர்ல்டு சொல்றாரு. முதல்ல எட்டர்னல் வேலையை சொல்றாரு. பின்னாடி இந்த காலத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்ப என்ன, எங்க ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறோமோ அங்க ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல, அங்க அநீதி நடக்குது. எனக்கு நீதி கிடைக்க வேண்டிய இடத்துல அநீதி கிடைக்குதுன்றார். அங்கிருந்து எனக்கு கிடைக்கலன்றாரு. அங்க அநியாயம் இருந்தது, நீதி ஸ்தலத்துல அநீதி இருந்ததுன்றாரு. நியாயஸ்தலத்துல அநியாயம் இருக்குது, நீதி ஸ்தலத்துல அங்க அநீதி இருக்குது. அநீதி உள்ள அநீதி நடக்குது. கரப்ஷனை பத்தி சொல்றாரு. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்திருக்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயந்திருப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஆண்டவர் தான் தர முடியுன்றார். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷன் நிலைமை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். மிருகத்தை போல இருக்கிறான் மனுஷன்ற. மிருகம் தான் அப்படி நடக்குன்ற. மிருகத்தை போல ஒரு ஆறாவது அறிவு இருக்குது, ஒரு உணர்வு இருக்குது. அது இருக்கிறத எடுத்து போட்டு ஒரு மிருகத்தை போல, ஒரு மிருகம் ஒரு மிருகத்தை எப்படி பட்சிக்குமோ, எப்படி அடிச்சு சாப்பிடுமோ, எப்படி அதை அடிக்குமோ, அப்படி போலதான் மனுஷன் இருக்கிறான்றார். ஆனா இதுக்கும் ஆண்டவர் முடிவை கொண்டு வருவார்ன்றார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு, கர்த்தருக்கு பயப்படாம நடக்கிறவனுக்கு ஒரு முடிவு ஆண்டவர் கொண்டு வருவார் என்றார். மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலே அவர்களும் சாகிறார்கள். ஜீவனங்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாம் மாயை. இவன் இவ்வளவு நடக்கிறான், இவ்வளவு ஒரு மிருகத்தை படம் சாக போறான்ற, இவ்வளவு சம்பாதிக்கிறான் அநியாயமா. அதுக்குதானே அவன் கரப்ஷன் பண்றான். ஆனா இவன் ஒரு மிருகத்தை போல சாக போறான்ற. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிற, எல்லாம் மண்ணுக்கு திரும்புது. மண்ணுனாலதான் ஆண்டவர் உண்டாக்கினார், எல்லாத்தையும் மண்ணுக்கே திரும்புது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இருக்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யார்? இந்த மிருகம் பரலோகத்துக்கு போக போறது இல்லை, மனுஷன் மட்டும்தான் வானத்துக்கு போவான்ற. அப்ப இவர் எதிராக நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்காரு, இல்ல பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருக்காரு. நெகட்டிவாக இந்த உலகத்தை குறிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த பிரியாணி சரியில்லைன்னா அது நெகட்டிவா பேசுறது இல்லை, அது சரியாத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இவர். இந்த உலகம் இப்படித்தாங்க, இந்த உலகத்துல போய் சாதிக்க நினைக்காத, இந்த உலகத்தை போய் சம்பாதிக்க நினைக்காத. இதுதான் சமாரி ஸ்திரீட்ட இயேசு கிறிஸ்து சொன்னாரு யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல. இந்த கிணத்து தண்ணியை குடிச்சீங்கன்னா மீண்டும் உனக்கு தாகம் உண்டாகும், ஆனா ஜீவ தண்ணீரை குடிச்சா உனக்கு மீண்டும் தாகம் உண்டாகாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகமோ இந்த உலகத்தில் உள்ள காரியமோ உன்னை திருப்திப்படுத்த முடியாது, நான் மாத்திரம் தான் உனக்கு திருப்தியை தர முடியும். அதனால சொன்னார் யோவான் 8:3, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொண்டா விடுதலையாக இருப்போம். நம்ம இந்த உலகத்துல இருந்து திருப்தி எதிர்பார்க்க மாட்டோம். இயேசுவே நீர் எனக்கு திருப்தியை தார். ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பம், இந்தியாலேயே பெரிய கோடீஸ்வர குடும்பம், சென்னையில. அவங்க அகமதாபாத் போகணும் ஒரு 2 நாள் முன்னாடி. எப்பயுமே பிளைட்ல உலகம் முழுக்க போறவங்க, அதெல்லாம் பிளைட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ட்ரெயின்ல ஏறி போறாங்க. ஏன்?
அந்த அகமதாபாத்ல இருந்து கிளம்ப அந்த ஒரு பிளைட் கருகி போயிடுச்சு. அவ்வளவு பேரும் கருகி போயிட்டாங்க. உடனே எல்லாருக்குள்ளயும் பயம் வந்துருச்சு. அதுக்கு நானு என் நேரம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பிளைட்ல இருக்கிற அந்த இதோட பயத்தோட நான் போறதை காட்டிலும் நான் நிம்மதியா ட்ரெயின்ல போயிடுறேன். ஏன்னா ட்ரெயின் நின்றுச்சுன்னா அப்படி இறங்கி நடந்து போயிடலாம். ஆனா அது அங்க ஏறிட்டோம்னா என்னுடைய கையில எதுவுமே கிடையாது. என் கண்ட்ரோல் ஏதாவது உண்டா? பிளைட்ல ஏறிட்டா பயந்து போய் அவ்வளவு பெரிய கோடீஸ்வர குடும்பம், 1000 கோடிகள் உள்ள குடும்பம் ட்ரெயின்ல போறாங்க. இதை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த குடும்பம் ட்ரெயின்ல போகுதுன்னா மனுஷனுக்கு எப்படி வச்சிருக்காரு பாருங்க. இதான் வாழ்க்கை. நான் அப்படி சம்பாதிச்சிடணும், இப்படி அப்படி போகணும். நீ ஜீவனோட இருக்க பார், உயிரோட நீ இருக்க பார். எத்தனை பேருன்றீங்க இந்த கொரோனால செத்தவங்க? எத்தனை பேர்? அவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க கொரோனால. யாருன்னு அதெல்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட வேண்டாம்னு ஆண்டு தூக்கிக்கிட்டார். சில தேவ மனிதர்களை நான் அறிவேன், நல்ல மனுஷங்க. இந்த உலகத்துல நீ கஷ்டப்பட்டது போதும், வா என் கூட சந்தோஷமா இரு, இழைப்பாங்க வான்னு கொண்டு போயிட்டார். நம்மளை உயிரோட வச்சிருக்கிறார். நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருக்கத்தான விருப்பப்படுறார். ஆண்டவரே நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறீங்க, இந்த ட்ரெஸ்ஸை போடவும் எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய என்ன சொல்றது, அங்க சில முதியோர் இல்லம்லாம் இருக்கு. அங்க எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல A, B, C, Dன்னு இருக்கும், செக்ஷனா இருக்கும். ஏல எல்லாரும் நீங்க போகலாம், நீங்க உங்க படங்களை கொடுக்கலாம், நீங்க ட்ரெஸ் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம், அவங்களோட உட்காந்து பேசி ஜோம் பண்ணிட்டு வரலாம். Bன்றதுக்கு கொஞ்சம் முக்கியமானவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அதை தாங்குற இது வேணும். அவங்க கொஞ்சம் அவங்க புத்தீனமா நடப்பாங்க. அந்த 3வது செக்ஷன்ல யாரையும் விட மாட்டாங்க. அவங்களுக்கு எப்ப யூரின் போது மோஷன் போதுன்னே தெரியாது. நடந்து போய்கிட்டே இருப்பாங்க, யூரின் போயிட்டே இருக்கும், மோஷன் போயிட்டே இருக்கும், அன்கண்ட்ரோலா இருக்கும். அவங்க யாருன்னு தெரியாது, யார் வரவங்க யாருன்னு தெரியாது. 4வது ஸ்டேஜுக்கு யாரையுமே விட மாட்டாங்க. நான் ஒரு நாள் அந்த மீறி அவங்களை இல்லை நான் பார்த்தே ஆகணும் அந்த இடத்தன்ட்டு உள்ள போனேன் பாருங்க. வைத்தியங்களை அடைச்சு வச்ச மாதிரி கம்பி வலையில அடைச்சு வச்சிருந்தாங்க. ட்ரெஸ்ஸே இல்லாம அந்த ட்ரெஸ்ஸை போட்டா தூக்கி பிச்சு எறிகிறாங்க. மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்குன்றத அனுபவமாக பார்த்தாதான் தெரியும். அதெல்லாம் பார்த்த பிறகு நம்மள ஒரு பெரிய தாட்ட நம்ம பேச மனசு வரவே வராது. நான் யாராக்கும், நான் அப்படி படிச்சிருந்தாக்கும், நான் இப்படி படிச்சிருக்கேனாக்கும், நான் இன்னென்ன பதவியில நான் இருந்தேனாக்கும், நான் இவ்வளவு சம்பாரிச்சேனாக்கும், என் குளம் கோத்திரம் அப்படியாக்கும், இந்த பேச்சே வராது. இதுதாண்டா உன் நிலைமை, இதாண்டா நீ, உன்னை எப்படி வச்சிருக்கிறான் பார். ஆண்டவர் நம்மளை அருமையான வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கிறார். இதைத்தான் நம்ம கத்துக்கிட்டு பிள்ளைகளுக்கும் கத்து கொடுக்கணும். இன்னைக்கு 5 ரூபாய் வருதா, சந்தோஷமா இயேசுவேன்னு கொடுத்த அந்த 5 ரூபாய்க்கு நன்றி. இன்னைக்கு 50 ரூபாய் அங்கே இருக்க, ஆண்டவரே நீ சந்தோஷமா வைங்கப்பா, மன நிம்மதியோட வைங்கப்பா, என் சரீரத்துல சுகத்தை கொடுத்துருக்கிறீங்க. காலையில எந்திரிச்சோடனே ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிறது இந்த கிருபப்பா, இந்த கிருபை என்னுடைய பலத்தினால அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால அல்ல, என்னுடைய சாமர்த்தியத்தினால அல்ல ஆண்டவரே, என் சுய புத்தினால அல்லப்பா, இல்ல உம்மாலதான் நான் உயிரோட இருக்கிறேன். உங்களுடைய கிருபப்பா, கிருபை. நான் சரீரத்துல சுகத்தோடு இருக்கிறது உங்க கிருபை, ஆத்மால சமாதானத்தோட இருக்க கிருபை, நாவில விடுதலையோடு இருக்கிறது உங்க கிருபப்பா. நீங்கதான் எனக்கு எல்லாமே, நீங்கதான் எனக்கு எல்லாமே. பாருங்க, இப்படி இருக்கிறபடியால் பிரசங்கி 3:22, இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாய் இருக்கும் நன்மையே இல்லாமல் வேற நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? செத்த பிறகு வந்து பார்க்க முடியுமான்ற. நம்ம இந்த நாள்ல எனக்கு இதுதான் என் வாழ்க்கை, இவர் தான் என் புருஷன், இவர்தான் என் மனைவி, இதுதான் என் பிள்ளை, இதுதான் வாழ்க்கை. நம்ம ஏதோ நினைச்சோம் அவங்களுக்கு நல்லவனா இருக்கேன், நான் இவங்களுக்கு நல்லவனா இருக்கேன், அப்படி
இதெல்லாம் நடக்காது. ஆண்டவர் என்ன சொல்றார், பைபிள் என்ன சொல்லுது? இந்த பிள்ளை கிரகம் ரொம்ப பிடிக்கிறேன். அமெரிக்க ஜனாதிபதிகள், இதுக்கு முன்னாடி அத்தனை ஜனாதிபதிகளை சந்திச்சவர். இவர் போய் அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கலாம், அவங்க இவர் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. பிள்ளை கிரகம், ஐ வாண்ட் டு மீட் யூ, ஐ நீட் an appointment with you. அப்படி பிள்ளை கிரகம் சந்திக்கும் போதெல்லாம் பிள்ளை கிரகம் ஒரு நாளும் தீர்க்க தரிசனம் சொன்னது கிடையாது. உனக்கு எலெக்ஷன்ல நீ ஜெயிப்பியா, நீ தோப்பையா, உனக்கு என்ன நடக்கும் எதிர்காலத்துல, அதெல்லாம் சொன்னது கிடையாது. வாட் பைபிள் சேஸ், வாட் ஸ்கிரிப்சர்ஸ் சே, அதான் சொல்லுவாராம். வேதம் என்ன சொல்லுகிறது பேசுவாராம். பைபிள்ல என்ன இருக்கு அதை மட்டும் சொல்லுவாராம். அவர் எங்க ஒளி உயரத்துல உட்கார வச்சாரு பாருங்க பிள்ளை கிரகம். அவர்கிட்ட வேலை பார்த்தவர்கிட்ட கேட்டேன் நான், சீஃப் டெக்னீஷியன். 2010 அவருடைய பையன் பிராங்க்லின் கிரஹாம் சென்னைக்கு வந்தது போது ஒரு வாரம் இங்க குருசைட் நடந்தது. அப்ப அந்த கோர் டீம்ல நான் மட்டும் இருந்தேன், இந்தியன் அமெரிக்கன் டீமோட. அதுல உள்ள ஹெட் அவன் ஸ்டீவ்ன்றவன். இந்த ஸ்டீவ் டே கேட்டேன், நீங்க இப்ப இது பிள்ளை கிரகம் ஃபவுண்டேஷன்ல இருக்கிற, நீ பென்னிஹிம், ஜாய்ஸ் ஸ்மித் இதெல்லாம் ஒர்க் பண்ணலாம்லன்னு. அப்போ உனக்கு இன்னும் நல்லா ஏர்ன் பண்றாங்க, இவங்க பியோர்க்க குரூசைட் பண்ணுவாங்க, மீதி நேரமெல்லாம் நீ ஃப்ரீயா இருக்கிறாங்கன்னா மிச்ச மினிஸ்ட்ரிக்கு போய் வேலை பார்க்கலாம்ல, நல்லா சம்பாதிக்கலாம்லன்னு கேட்டேன். அது சொன்னா சர்க்குலர் ஃபீல்ட்ல எவ்வளவு கொடுப்பாங்களோ அதை காட்டிலும் டபுள் மடங்கு எனக்கு பிள்ளை கிரகம் கொடுக்குறாரு. ஜாய்ஸ்மேர் சொல்லுவாங்க, ஜாய்ஸ்மேர் ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஆள். அவங்க சொல்லுவாங்க, செக்குலர் ஃபீல்ட்ல 10 லட்சம் கொடுக்குறாங்கன்னா நான் 20 லட்சம் கொடுப்பேன்வாங்க. அவங்க செக்குலர் ஃபீல்ட்ல 20 லட்சம் கொடுத்தா நான் 40 லட்சம் கொடுப்பேன்வாங்க. அதான் தேவனுடைய ராஜ்யம், அதான் அவனுடைய நீதி. இந்த உலகத்துல அதை சம்பாதிச்சு சேர்த்து வச்சிடலாம். சேர்த்து வச்ச பிறகு ஒரே நாள் எடுத்துட்டாருன்னா உன் உயிர் உன் கையில இருக்குன்றாரு. உன் உயிர் உன் கையில கிடையாது. காக்காவை பார்க்கணுன்னே நினைக்கிறாங்க, காக்காவா அது எங்க சாப்பிட்டுச்சு, பிரேக்ஃபாஸ்ட் எங்க சாப்பிட்டுச்சு, அது லஞ்ச் எங்க சாப்பிட்டுச்சு, டின்னர் எங்க சாப்பிட போகுது, அதை போசி உன்னை போசி பண்ணாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு காக்கா மாதிரி எப்படி போசி போறாங்க. காக்காவுடைய உயிர் மாதிரி தான் ஓ உயிர். இன்னைக்கு உயிர் உன் கையில கிடையாது. ராத்திரி நான் தூக்கிட்டேன் என்ன பண்ணுவேன்ற, நீ சேர்த்து வைக்கிறிய தொல்லையை சேர்த்து வைக்கிறேன்றார். அப்ப என்ன சொல்ல வராருன்னா, இவரு உனக்காக மட்டும் வாழ்ந்து பார்க்காத, வாழ்க்கையில மத்த மனுஷங்களை பார், சுத்தி பார், கண்ணை திறந்து பார், சுத்தி இருக்கிற ஜனங்களை பார். புரோஜனமா இருக்கியா யாருக்காவது? ஏன் படைத்தவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து இருக்கும்போது வெளிச்சமா இருந்தது, அவருக்கு இடம் போறான். சுத்தி இருக்கிறவங்க வியாதிகளுக்காக ஜெபிச்சாரு, வாழ்க்கை குறித்து பேசினார், இருள் இருக்கிற ஜனங்களுக்கு பேசினார், சகைக்கு விடுதலை உண்டாக்குனார். அவன் நினைச்சான் பணத்தை சம்பாதிச்சு வச்சா சந்தோஷமா இல்ல. இன்னைக்கு வீட்டுல இருக்க போனா அவனுக்குள்ள ஒரு சமாதானம், அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஐயோ நான் செஞ்சது தப்புன்னு உணரணும். எல்லாத்தையும் நான் கொடுத்துறாண்டவர் என்றான். நாளத்தனே கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் நான் கரப்ஷன், நான் லஞ்சம் வாங்கணும்னோ அதை நாளத்தனே நான் கொடுத்துறேன். எனக்கு இருக்கிறத நானு பாதியை நான் கொடுத்துறேன் ஏழை ஜனங்களுக்கு. பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் மனசுதான் பதறும். இன்னைக்கு காலையில 2 இடமும் தரித்திர கஷ்டப்படுற ஜனங்க. சிம்பிளா சொல்லிடுறோம், ஸ்கேன் பண்ணுனாங்க. சகோதரி சாட்சி சொல்றாங்க, 11ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் திடீர்னு வயிற்று வலிக்குதுன்ட்டானா. வயிற்று வலிக்குதுன்னா இவன் ஏதோ சும்மா சொல்றான்னு நினைச்சா இல்ல, உண்மையிலேயே அவனுக்கு வயிற்று வலி தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா ஸ்கேன் பண்ணணும்ன்றாங்க. காசுக்கு எங்க போவாங்க? ஏழை ஜனங்க. ஸ்கேன் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்றாங்க. ஆனா சொல்றாங்க, இயேசுவே இது உங்க பிள்ளை, நீர் எனக்கு கொடுத்த பிள்ளை, இது என் பிள்ளை இல்லை, நீர் எனக்கு கொடுத்த பிள்ளை, உம்முடைய பிள்ளை, நீர் சுகத்தை தரும்னு ஜெபம் பண்ணாங்களாம். இல்ல ஆப்ரேட் பண்ணி ஆகணும்ட்டாங்களாம். கடைசியில் இன்னொரு யாரோ ஒரு சிஸ்டர் வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போனாங்க. அவர் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வேணாமா, தேவையில்லை, இது சுகம், இது சுகமாகிறது, பெரிய காரியம், சின்ன பையன் உனக்கு சரியாயிரும். எப்படி ஒரு விடுதலை பாருங்க. ஜெபிச்ச உடனே ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு. அவங்க கையில காசு கிடையாது, என்ன இருக்குன்னா இயேசு இருக்கிறார். அவங்கள்ட்ட இயேசு இருக்கிறார், அதுதான் அவனுக்கு. நம்மகிட்ட அந்த இயேசு இருக்கிறாரு. ஆனா நமக்கு காசை தான் பாக்குறோம், இயேசுவை பார்க்கல, நம்ம காசை பாக்குறோம், நம்ம பதவியை பாக்குறோம். என் பதவி தான் எனக்கு பாதுகாப்பு, என் வேலை தான் எனக்கு பாதுகாப்பு, என் வருமானம் தான் எனக்கு பாதுகாப்பு. இல்ல, நீ பதவியில இருக்கிறது ஆண்டவர் கையில இருக்குது, ஆண்டவர் கையில இருக்குது. நாங்க கவர்மெண்ட்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கற வரைக்கும் எங்களுக்கு எப்படி இருக்கும்னா,
ஒரு ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு இடத்துல இருக்கலாம், 4 வருஷத்துக்கு அப்புறம் தூக்கிடுவான். நான் அஸ்ஸாம்ல கவுஹாத்தில ஃபர்ஸ்ட் போஸ்டிங், அங்க இருந்துட்டு சென்னைக்கு வரேன். சந்தோஷமா வந்துட்டோம். அப்பா தமிழ் பேசுற இடத்துக்கு வந்தோம், தாய்மொழி பேசுற இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம மண்ணுக்கு வந்துட்டோம்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. 1 வருஷம் 2 வருஷம் அதுக்கப்புறம் டிரான்ஸ்பர் பண்ணிடுவான், இங்க எடுத்து தூக்கிடுவான். எங்க தூக்குவான்? ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு தூர்தர்ஷன் தான். அப்ப அடுத்த ஸ்டேட் எங்க தூக்குவான்னு சொல்ல முடியாது, திரும்பவும் தூக்கிடுவானேன்ட்டு. அப்ப எப்பயுமே ரெடியா தான் இருக்கணும், பெட்டியோட தான் இருக்கணும், தூக்கிடுவான்னு. இன்னைக்கு பிரைவேட்ல அப்படிதான். பிரைவேட்ல ரொம்ப சிம்பிள். எங்களுக்காவது கவர்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு முதல்ல ஒரு ஆர்டர் வரும், இவ்வளவு டைம் எடுத்துக்குவாங்க. ஸ்கூல்ல அந்த லீவு டைம்ல வரும், ஏப்ரல் மேல அப்படியே நீங்க ஸ்கூல் அட்மிஷன்லாம் அந்த அடுத்த ஸ்டேட்ல போய் வாங்கி சேர்க்கிற வரைக்கும் டைம் இருக்கும். பிரைவேட்ல அப்படி இல்லை, ரொம்ப டீசெண்டா ரொம்ப ஈஸியா பண்ணுவான். கழுத்துல இருக்கிற டேகையும் லேப்டாப் வாங்கிட்டு குட் பைன்ட்டுவான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு இதுவும் கிடையாது, எல்லாம் இமெயில்ல வந்துடும், உங்களை ரிமூவ் பண்ணியாச்சு. எவ்வளவு எப்படி யோசிச்சு பாருங்க. அன்சர்டன்டி தான் சொல்றாரு, மாயை. இப்ப புரியும் எல்லாருக்கும், மாயை மாயை எல்லாம் மாயை. இன்னைக்கு வேலையில் இருப்பானா தெரியாது. இன்னைக்கு அரசியல்வாதிகள் நிலைமை அதான். நாளைக்கு நீ மினிஸ்டரா இருப்பேன்னு போக முடியுமா? நாளைக்கு இருப்பாரா? இது தெரியாது. எப்ப தூக்குவாங்கன்னு தெரியாது. போர்ட்போலியோ மாத்துவாங்க. சுற்றுலாத்துறை என்ன பண்ணுவாங்க? விளையாட்டுத்துறைக்கு மாத்துவாங்க. விளையாட்டுத்துறைன்றது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கிருந்து தூக்கிடுவாங்க. எதுவுமே மனுஷங்க இல்ல கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷங்க எதுவுமே இல்லைன்னா எல்லாமே ஆண்டவரையில இருக்குது.